15 வருஷம் முன்னாடியே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. இந்த வருஷமும் இதான் சொல்லுவாரு. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அப்பவும் இதான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நாளும் நாட்டை ஆள மாட்டார். இவருக்கு என்னைக்குமே மக்கள் நாடை மட்டும் இவர் கையில கொடுக்கவே மாட்டாங்க. இவர் என்னைக்குமே சிஎம் ஆக முடியாது. இவரை ஃபாலோ பண்றவங்க நினைக்கலாம், ஏன் அப்படி சொல்ற, அவர் நாட்டு தகுதி ஆள தகுதி இல்ல. இப்ப நான் சொல்றத வச்சு உங்களுக்கு என் மேல கோவம் கூட வரலாம். நான் ஒண்ணு கேட்கிறேன். மொத தளபதி விஜய் அண்ணாவுக்கும் இவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப இவர் தளபதி விஜய் அண்ணாவை ஏன் தம்பின்னு சொல்லும் போது தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்கும் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஏதோ ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்துக்கு தளபதி விஜய் நான் நடிக்க மாட்டேன் சொன்னேன். மொத ஒரு ஸ்டேஜ்ல இவர் பேசுறாரு, 6 மாசம் வீட்டுல உட்காந்துருந்தா உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை மதிக்க மாட்டான் அப்படின்ற முதல் வார்த்தை இவர் தான் விட்டாரு. தம்பின்னு கூப்பிட்ட வாய் அன்னைக்கு தளபதி விஜய் நான் முத கேவலப்படுத்தி பேசுனுச்சு. அன்னைக்கு தான் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே இவரை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல என் தம்பியை நான் தானே பேச முடியும், என் தம்பினாரு. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தோடனே இவர் சீமான் முதல்ல எதிர்பார்த்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, தளபதி எப்படியாவது தளபதி விஜயனா கூட கூட்டு சேர்ந்துடணும். ஏன்னா தளபதி விஜயனா கூட கூட்டு சேர்ந்தா அவர் ரசிகர்கள் எல்லாருமே சீமானுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியாவது கூட்டு சேர்ந்து பார்த்தாரு. அதுக்காக சீமானும் சாட்டை முத்துவும் எவ்வளவு போராடினாங்க. தளபதி விஜயனாக்கு தான் இவர் வாயை பத்தி தெரியுமே. அதனால தளபதி விஜயனா என்னைக்குமே கூட்டு சேர்க்கவும் இல்லை. இவரை அவர் ஒரு அரசியல்வாதியாவே அவர் பார்க்கல. நான் ஆதாரப்பூர்வமா நிறைய வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. சீமான் எத்தனை வாட்டி அவர் கொள்கை மாறி இருக்கு, எத்தனை வாட்டி அவர் பேச்சு மாறி இருக்கு அப்படின்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஒரு கொள்கை, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஒரு கொள்கை, இப்போ ஒரு பேச்சு ஒரு கொள்கை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அதுவும் ஒண்ணு மாறும். நிலையான ஒரு பேச்சு இல்லை. அதனாலதான் மக்கள் இவருக்கு ஆதரிக்க மாட்டாங்க. மக்கள் என்னைக்குமே இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? மக்கள் தான் பாக்குறாங்களா, கண் முன்னாடியே பாக்குறாங்க அவர் எவ்வளவு மாத்தி பேசுறாரு. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா அவர் எப்படி பேசுறாரு, பிடிக்கலன்னா அவங்களை எப்படி அட்டாக் பண்ணி பேசுறாரு. சரிங்க, அடிமட்டத்துல இருக்கிறவங்க கேவலமா பேசுறோமோ இல்ல கெட்ட வார்த்தை பேசுறோமோ, சரிங்களா? இப்ப நானு இவ்வளவு பேர் என் மூஞ்சிய பாக்குறாங்க சொல்லிட்டு நானே மரியாதையா பேசுறேன். சீமானு எத்தனை வாட்டி ஸ்டேஜ்ல எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாரு. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவர் வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? இதான் ஒரு தலைவருக்கு இருக்கிற குவாலிட்டியாங்க. சரி, சாட்டை தளபதி விஜய் அண்ணாவை என்னென்னலாம் பேசினாரு. ஏன் சீமான் விஜய் அண்ணாவை தம்பி தானே சொன்னாரு. அப்ப ஏன் சாட்டை அவர் தடுக்கல? ஏப்பா இந்த மாதிரிலாம் பேசாத, இருந்தாலும் தளபதி விஜய் அண்ணா என் தம்பி அப்படி பேசாதுன்னு ஒரு வார்த்தை சாட்டையை தடுத்துருக்கலாம். ஏன் தடுக்கல? இல்ல இப்ப என்ன சில பேர் கேட்பீங்களா, ஏன் இப்ப சீமானுக்கு ஏதாவது வீடியோ போடுறா அப்படின்னு. அப்ப நம்ம சீமானையும் சாட்டைங்க சொல்லுங்க, கொஞ்சம் மரியாதை பேச சொல்லுங்க. நீங்க சீமான சப்போர்ட்டாவே இருங்க. நான் உங்களுக்கு சொல்ற நல்ல தெளிவா கேட்டுக்குங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுப்போம். நிலையான ஒரு பேச்சு, மரியாதையான ஒரு பேச்சு அவர் வச்சுக்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிரேஸ்ஜி.